சார் நான் ஹாசினியை 1ஆம் கிளாஸ்ல லவ் பண்றேன் சார். அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு யோசிச்ச வயசாயிடுச்சு சார். இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல சார். நீங்க எப்படி சார் கல்யாணம் பண்ணீங்க சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். எங்க இருந்து தாண்டா வர்றீங்க? நோ கனவா? ச்சே, இந்த கேக்கரு உள்ள இருந்தாலும் தொல்லை, வெளியே துரத்து விட்டாலும் தொல்லை. கதவுக்கு வெளியில உட்கார்ந்து மந்திரம் பண்ணி சாத்தான இவராளோ? அதனால்தான் எனக்கு கெட்ட கெட்ட கனவு வருதா? போய் பார்ப்போம். ஏய் பைத்தியம், எங்க போயிட்டான்? ஆளை காணோம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. கீழே வந்து ஹால்ல உட்காந்துருக்காளா? ஆஹா, என்ன இது ஹிட்லர் வராரு? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இவருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்களா? இப்படியும் நம்மள கூட்டிட்டு போறதுக்காக தான் வராரு. ஜாலி. என்ன சார் வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க? என்ன வராம உன் பின்னாடி சுத்தணும் அந்த தடி மாடுங்க கனவுலலாம் வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. உங்களை தூங்க விடாம என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அப்போ இவதான் கன்ஃபார்மா மந்திரம் பண்ணிருக்கா. சரியான சூரியக்காரியா இருக்கா போல. எனக்கு தெரியும், நீங்க என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போக தானே வந்தீங்க. சரி வாங்க போலாம். அட சீ, என்ன அது என் ரூம் பக்கம் வந்துடாதேன்னு சொல்லதான் வந்தேன். அவ்வளோ வெறுப்பு இருந்தா எதுக்கு ஹால்ல மட்டும் படுக்க விடுறீங்க? வீட்டை விட்டு ஒரேடியா அனுப்பிட வேண்டியதானே? ஓ, உன்னை யார் தடுத்தா? இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. நான் இப்பவே ரோட்ல போய் படுத்துக்கிறேன். தயவு செஞ்சு போ. ஆனா போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒன்னு சொல்லிட்டு போறேன். இந்த ஹாசினிய அவ்வளோ ஈஸியா ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப நான் பண்ண போறது உங்களுக்கே ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ ரூமுக்கு போறேன். ஏய், ஏய், எங்க ஓடுற? ஏய், எங்க போற? ஐயா ஓடிட்டல. ஏய், ஏய், இந்தா வெச்சுக்கோ. ஏய், என்னையவா வெளிய படுக்க சொல்றீங்க? குட் நைட். ஏய், கதவு தர. ஏய் மென்டல், கதவு திறக்கறியா இல்லையா? ஏய், ஏய், என்னடா ஆச்சு? உள்ள போய் கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேங்கிறாமா பிசாசு. பிசாசா? ஏய், உன்னை யாருடா ரூமை விட்டு வெளியே வர சொன்னது? அது இது வெளிய வந்து எங்க படுத்திருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். அதுக்குள்ள எலி மாதிரி உள்ள பூந்துட்டாமா அவன். ஏய், தர. ஒன்ன கொட்டலான்னு பார்த்தா எட்ட மாட்டேங்குதே. அடச்சே. ஐயோ, ஏஜே என்ன தேடி வருவான்னு என்கிட்ட சவால் வேற விட்டா. அவ சொன்ன மாதிரியே நீயும் நடந்துக்கிற. ஹாசினியா கொக்கா. மரியாதையே கதவை தர. ஏன் புள்ள என்ன வெளியே படுப்பானா? ஓஹோ, என்ன வெளிய தள்ளி விட்டப்போ கொதிக்காத ரத்தம் இப்ப மட்டும் கொதிக்குதோ? அத கதவை திறக்க முடியாது. ஏய், இப்ப நீ வெளிய வந்தனா உன்ன என்ன வந்து நான் கல்பனானிட்டு ஒரே டீல் தான். நான் இந்த ரூம்ல தான் படுப்பேன். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் ரூம் ஓபன், இல்லனா க்ளோஸ். ஏய், ஏய், ஏஜே எதுக்கு ஏஜே இதெல்லாம்? உள்ளதானே. ச்சே, சும்மா படுத்துட்டு போட்டும் விடு. நோமா நெவர். அவன் என்ன சீட் பண்ணி உள்ள போயிருக்கா, அவளை மன்னிக்க சொல்றியா? நெவர். நான் கதவை உடைச்சாவது உள்ள போவேனே தவிர நான் இன்னைக்கு அவளை உள்ள படுக்க விட மாட்டேன். ஓ, கதவை உடைக்கிறீங்களா? இருங்க இருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா மீடியா, பிரஸ், டிவி எல்லாருக்கும் போன் பண்ணி வர வைக்கிறேன். கதவை உடைத்த அப்பாவி பெண்ணை கொல்ல முயன்ற கொடூர கணவன் கைது. இதுதான் பிரேக்கிங் நியூஸ் நாளைக்கு. ஓகேவா? ஐயோ ஐயோ, என்னமா இது? நியூஸ் டிவின்னு இது ஃபேமிலி ஹேனா, பரிவார ஹேனா? டேய், அப்புறம் ஒத்து ஊது மத்தைன்னு போட்டு கொடுத்துருவா. வேணாண்டா. அம்மாடி, இத பாரு, நீ உள்ள படுக்கணும் அவ்வளவுதானே? சரி, கதவு தர. அம்மா. ஆஹா, அத அவரை சொல்ல சொல்லுங்க. சரி, இப்ப நீ கதவை தர. கதவை திறந்த உடனே உங்களுக்கு புத்தி மாறினா என்ன பண்றது? எனக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க. ஏய், சத்தியம் இல்ல பண்ண முடியாது. போ, கதவை திறக்கறியா இல்லையா?
ஏய் கதவை தரேங்கறல. முடியாது. ஏஜே நீ இப்படி பண்ணுனா அவ எப்படிடா கதவை திறப்பா? இத பாரு, சத்தியம் தானே, பண்ணிடு. அம்மா பாத்துக்கலாம். என்னம்மா சொல்ற? சத்தியம் பண்ணு, இல்லனா இன்னைக்கு யாரும் இந்த வீட்ல தூங்க முடியாதுடா சாமி. ஓ சத்தியம் தானே? ம், ஒரு 100 சத்தியம் ஆ, பண்றேன். சரி. இப்போ கதவை தர. ம், ஹிட்லரை நம்ப முடியாது. சத்தியம் பண்ணிட்டு மீறிட்டா 100 சத்தியம் தான் வேணாம். ஒரே ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை ஜெயம்மா மேல பண்ணுங்க. சரி ஜெயமா மேல சத்தியம் பண்றேன். அட நீ கதவு பாவி. திறக்கிறீங்க இல்ல நான் கதவை உடைக்கவா? ஓகே. கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். கொலை நடக்க போகுது. ஏய், இது சொல்லு. ஏய், கையை விடு. ஏஜே என் மேல சத்தியம் பண்ணிருக்க. பாவம் நான். ம். ம். என்ன பஞ்சு டைலாக் ஏதாவது சொல்ல போறியா? பஞ்ச எடுத்துட்டாங்கன்னு சொல்ல போறேன். பஞ்சா? என்ன பஞ்சு? புரியலையே. அந்த இலவம் பஞ்சு தலையணைய எடுத்துட்டாங்க மாமியாரே. பஞ்சு பஞ்சு இலவம் பஞ்சு. ம். ஏன் உங்களுக்கு இடுப்பு வளையாதோ? ம். 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 ஹு. ம். இந்தா. ம். மறுபடியும் நான் தான் வேணா? நான் சொன்ன மாதிரியே ரூம்குள்ள வந்துட்டேனா? இதெல்லாம் இப்போதைக்கு தற்காலிக வெற்றிதான். ஏஜேவை சீண்டிட்டல, அவன் சும்மா இருக்க மாட்டான்டி. சிங்கத்தையும் சிறுத்தையும் இனிமேதான் நீ ஒன்னா பார்க்க போற. 2 படத்தையும் நான் தனித்தனியா தியேட்டர்லயே பார்த்துட்டே போங்க. குட் நைட். ஐயே, என்ன கேவலமா கலாய்ச்சிட்டு போறா? ஆண்டவா, இவகிட்ட இருந்து என் பையனை காப்பாத்துப்பா. பேரு தான் ஏஜே ரெஸ்டாரண்ட் ஓனர் வீடு. ஒரு பெட் காஃபி தர கூட இங்க ஆள் இல்ல. அழகி, ஆ? நம்மளையா? வாய்ப்பில்ல. பாத்தியா, உனக்கே தெரியுது. ம். என்ன தெரியுது ஜெயமா? ம். நான் உன்னை அழகின்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. நீ என் பையன் ஏஜேவ ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. நான் என்ன செய்யறது? உங்க பையன் சாமியார் மாதிரி வராரு, சாமியார் மாதிரி போறாரு. ஏதாவது ஆசை வீக்னஸ் இருந்தா பரவாயில்ல, அவரை ஜெயிக்கலாம். ஆனா எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. என் புருஷன் கூட தான் வேலை வேலைன்னு சொல்லி 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு நாளைக்கு 3 தடவை வீட்டுக்கு வந்துருவாரு. 3 தடவையா ஜெயமா? ஏய், 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 ஏய். நான் செய்யற சமையலை சாப்பிடுறதுக்காக 3 தடவை வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன். அப்படி சமைச்சு போட்டுதான் இந்த முந்தானையே அப்படியே சுத்தி சுத்தி வர வச்சேன் தெரியுமா? இந்த காலத்து பொண்ணுங்களும் இருக்கீங்களே, எங்க உங்களுக்கு எல்லாம் சமைக்க தெரியுது? என்ன ஜெயமா இப்படி சொல்றீங்க? என்ன தாஜ் ஹோட்டல்ல கூப்பிட்டாங்க தெரியுமா? எதுக்கு? ஃப்ளோரை கிளீன் பண்ணவா? ஜெயமா, நான் மட்டும் நடிக்க வராம போயிருந்தா சமையல் கலையில பெரிய சாதனை படிச்சிருப்பேன். அதான் வரல, போய் சாதனை புரிய வேண்டியது. யார் தடுத்தாங்களா? ஜெயமா, ஏய், வால்யூம் கம்மி பண்ணு. ஜெயமா, ம். என் சமையலோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா நான் காட்டுறேன். டேஸ்ட்ங்கிறது நாக்குக்கு தெரியறதுக்கு முன்னால அப்படியே மூக்குக்கு தெரியணும். அடப்போ, உனக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது? அடச்சீ. என்னாச்சு ஜெயமா? ரொம்ப கோவமா நான் இந்த ரூமை விட்டு வெளியே போறேன். இந்த ஹாசினி யாருன்னு நான் காட்டுறேன். இன்னைக்கு நல்ல வெரைட்டியா சமைச்சு கொடுத்து அந்த ஹிட்லர் ஆசை தருதுதான் நம்ம டார்கெட். என் சமையல் மந்திரத்துக்கு நீ மயங்கி ஆகணும் ஹிட்லர். யாஹூ!
இவ்ளோ சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. ஏய், நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஏஜிக்கு கொடுத்துட கூடாது? நோ நோ, இந்த வேலையில நம்ம சீட்டிங் பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபுல் திறமையை காட்டணும். என்ன இது இவ சமைச்சிட்டு இருக்கா? திடீர்னு இவளுக்கு நல்ல புத்தி வந்துருச்சா? அவளுக்கு நல்ல புத்தி வந்தா அது நமக்கெல்லாம் கெட்ட செய்தி. வாங்க என்னன்னு பாப்போம். எங்கடா அந்நிய சக்தி எல்லாம் காணுமேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. ஏய், யார் அந்நிய சக்தி? நீ தான் நிஜமான அந்நிய சக்தி. சரி, இந்த வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். முதல்ல நீங்க கிளம்புங்க. ஆமா, இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? வெளிய போங்க எல்லாரும். ஏன் நாங்க ஏன் வெளியில போகணும்? ஓ, அப்ப போக மாட்டீங்களா? இப்ப பாருங்க. ஈயா! இந்தாங்க பச்சை மிளகாய் ஜூஸ். அறிவு இருக்கு அவனுக்கு. கண் எரியுதா? இதுக்கே கதர்னா எப்படி? நான் ஹிட்லருக்காக ஏகப்பட்ட ஐட்டங்களை சமைக்கிறத பார்த்து உங்களுக்கு கண்ணு மட்டும் இல்ல, உடம்பு பூரா எரியும். சரி போங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. என்ன சொன்ன? அவருக்கு எதுக்கு சமைக்க போற? என்ன விசேஷம் அப்படி? விசேஷம் இல்ல, ஆவேசம். ஹிட்லரை அடக்க முடியாதுன்னு ஜெயம்மா என்கிட்ட சவால் விட்டுட்டாங்க. அதான் அவரை அடக்கி வாழை சுருட்டி உட்கார வைக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டேன். ஓ, இந்த ஊர்ல ஹாசினி கிட்ட சரண்டர் ஆகாத ஆளே கிடையாது. ஏன்னா என் பேச்சும் செயலும் அப்படி. இவ்ளோ டேலண்ட் இருந்தோம் இந்த வீட்ல ஹிட்லர் என்ன ஒரு மனுஷாவே மதிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஒரையில 2 கத்தி இருக்க முடியாது. ஒத்த வீட்டுக்கு 2 தலைமை ஒத்தே வராது. நான் தான் அறிவாளி, நான் தான் இந்த வீட்டோட தலைவர். அதுக்கு ஹிட்லர் அடங்கி என் பக்கம் சாயணும். அப்படி சாயணும்னா நான் அவரை சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் இன்னைக்கு நான் சமையல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அவரை குஷிப்படுத்த குடல் கறி, என்கரேஜ் பண்ண எறா மீன், சிரிச்சு பேச சிக்கன் டிக்கா, பாராட்டுறதுக்கு பரோட்டா, மயங்கறதுக்கு மட்டன் பிரியாணின்னு இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம். குக் பண்றீங்களா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? கொஞ்சம் தெரியா எனக்கு. நீங்க எவ்வளவுதான் ஐஸ் வச்சாலும் கெஞ்சினாலும் உங்களுக்கு எல்லாம் நான் தரவே மாட்டேன். இது எல்லாமே ஹிட்லருக்கு தான். நீ இப்படி சமைச்சு போட்டா ஏஜி மயங்கிடு வரா? ஏஜேவை என்ன அவ்வளவு சீப்பா எடை போட்டியா? ஒரு தத்துவம் சொல்றேன் கேளு. நம்ம ஊர்ல பசிக்கு செத்தவங்களை விட ருசிக்கு செத்தவங்க தான் ஜாஸ்தி. டேஸ்ட் இஸ் கோஸ்ட். அதுக்கு மயங்காதவங்களே கிடையாது. இந்த ஹிட்லர் எல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஜுஜூபி. நோ சான்ஸ். ஏஜேவை உன்னால அசைக்கவே முடியாது. வேற வேலை இருந்தா போய் பாரு. ஓஹோ, ஹிட்லரை நான் எப்படி அடக்கி காட்டுறேன்னு பாருங்க. உன்னால முடியாது. முடியும். ஹாஸ்னியால முடியும். அக்கா என்ன எலி 8 முழம் வேண்டி கட்டுது? ஹாசினி நிச்சயமா ஏஜேவை அடக்கி காட்டுவா. பாரு நீ. பாத்தீங்களா, உங்க சைடுல இருந்து எனக்கு பாராட்டு வருது. கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. அர்ச்சனாக்கா, என்ன இது? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? நான் சப்போர்ட் பண்ணல மாயா, நியாயத்தை சொன்னேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஹாசினி ஜெயிச்சிருக்கால, இதுலயும் ஜெயிப்பா ஆஃப் கோர்ஸ். அப்படி வாங்க வழிக்கு. சரி சரி, நான் சமைக்கணும், நீங்க வெளிய போங்க. சரி. ஹாசினி, ஒரு சின்ன ஹெல்ப்.
என்ன பாராட்டினதுனால உங்களுக்கு மட்டும் செய்யறேன். என்ன ஹெல்ப்? 1 மணி நேரம் இந்த கிச்சன் எங்களுக்கு தருவியா? கிச்சனையா? எதுக்கு? என் ஃப்ரெண்டுக்கு நல்ல டிஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு. ஒரு 1 hour கிச்சன் கொடுத்தா போதும், முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். என்ன பண்றது? ஓகே, நீங்க இங்க இருந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. சீக்கிரமா சமைச்சிட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா நான் சமைக்கணும். ஓகேவா? 1 hour தான். ஓகே? ஓகே ஓகே. என்னக்கா இது? அவ ஹிட்லரை மயக்கிறதுக்கு பிளான் போடுறா, நீங்க அதை தடுக்காம சப்போர்ட் பண்றீங்க. நான் சப்போர்ட் பண்ணதே அவளோட பிளானை தடுக்கத்தான். என்ன பிளான்? அவ சமைக்கிறத தடுக்கிறது தான் பிளானே. ஐயோ அக்கா, அப்ப கூட 1 மணி நேரம் தான் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவ வந்து சமைச்சு ஏஜாவை சாப்பிட வச்சிருவாள்ல. ஏஜே சாப்பிட போறது ஹாஸ்னி சமைக்கிறது இல்ல, நான். நித்து நித்து நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திருக்கா. டுடே வைக்கிற மீன் குழம்பு டுமாரோ மணக்கும் ஐயா. நான் வைக்கிற மீன் குழம்பு ஊரெல்லாம் மணக்கும் ஐயா. பாட்டு நிறுத்து, நாங்க வந்தாச்சு. வந்தாச்சு, நிறுத்து. அப்பாடா, பண்ணிட்டீங்களா? இவ்ளோ நேரமா சமைப்பீங்க? சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும். என்ன முடிஞ்சிரும்? அது சாப்பிட்டு முடிச்சிருவாரு. யாரு? அதான் சொன்னல, என் ஃப்ரெண்டு. ஓஹோ, சரி சரி சரி, நான் சமைக்கணும். எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. காலி பண்ண தானே போறோம். நிலுங்க. ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுதே. தப்பா? என்ன தப்பு? என்ன தப்பு? எதுவுமே இல்லையே. யாருக்கு இந்த சாப்பாடு? ஏஜே. ஏஜேக்கா? ஏஜே நான் சொன்ன. இல்ல, அது ஆர்ஜே. நம்ம ஜி டிவில இப்போ விஜயவா இருக்காரு, அவருக்கு தான் இந்த சாப்பாடு. ஆர்ஜே ஜி டிவில விஜேவா? சரி, அப்ப கூட இவங்க 2 பேரும் எதுக்கு? துணைக்கு வராங்க. ஒருத்தருக்கு பரிமாறத்துக்கு 3 பேரா? சரி, எப்படியோ போங்க. தேங்க்யூ. இவங்க சமைச்சு இத ஒருத்தன் சாப்பிட்டு பாவம் நாளைக்கு அவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க போறானோ. நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பெல்லாம்? நம்ம வேலையை செய்வோம். என்ன சிக்கன், ஃபிஷ், மட்டன், என்னம்மா இவ்வளவு வெரைட்டி சாப்பாடு?
எல்லாமே நீங்க கொடுத்த ஐடியா தான் ஜெயம்மா. நான் என்ன ஐடியா கொடுத்தேன்? நீங்க எப்படி சமைச்சு போட்டு உங்க புருஷனை 3 தடவை வீட்டுக்கு வர வச்சீங்களோ அதே மாதிரி நானும் சமைச்சு உங்ககிட்ட போட்டு சவால ஜெயிக்க போறேன். விதவிதமா சமைச்சு போட்டு ஹிட்லர் கிட்ட பாராட்டு வாங்கி அவரை மயங்கி என் பின்னாடி அலைய வைக்க போறேன். அம்மாடி, அவன் இவ்வளவு சாப்பிட்டான்னு வச்சுக்க, அவன் மயங்க மாட்டான், மயக்கம் போட்டு தான் விழுவான். நோ இருமா இரு, நோ நாக்குல தண்ணி ஊறுதுமா. நோ குட்டி கடி, நோ ஜெயம்மா. சின்னதா. நோ, 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 நோ. இது ஹிட்லருக்கு பண்ணுது. அவருக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டா டேஸ்ட் எல்லாம் போயிடும். இந்த டிஷ்ஷோட மனோ ஹிட்லர் அப்படியே கவ்வி இழுத்துட்டு வரும். கப்பி இழுத்துட்டு வருமா? வரும் வரும் வரும், நீர் மாறும். வரமாட்டேன் போ. வாங்க ஜெயம்மா, இப்போ பாருங்க. பட்டன் புஷ்காவா? ஐயோ அடிப்பாவி ஆவி. ஜெயம்மா, இது அந்த ஆவி இல்ல, இந்த குக்கர்ல இருந்து வந்த ஆவி. இது மன ஆவி, இது குண ஆவி, இது ருசி ஆவி, ஏஜேவ மயக்குற ஆவி. வயிற்றுங்கிட்ட ஏதாவது பிடிச்சிருச்சா? இந்த வாசனை ஏஜேவ பைத்தியம் பிடிக்க வைக்கும். எப்படி? இப்போ பாருங்க. வாசனையே வாசனையே, நீ போய் ஆபீஸ்ல இருக்கிற ஏஜி கிட்ட உன் வாசனைய காமிச்சு உடனே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வா.